நீங்க சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அண்ணாமலை வெளியேறினத விட வாசன் வெளியேறினதுக்கு தான் பாஜக கவலைப்படணும்னு நான் சொல்லுவேன். இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்கும். ஏன்னா அண்ணாமலை இன்னும் நிறைய அண்ணாமலைகள நீங்க உருவாக்கிட முடியும். அது வந்து அப்படித்தான் உருவாக்குனாங்க. பண்ணிக்கணும் கட்சி வந்து தாங்கும். தே கேன் வெயிட். ஆனால் பொறுமையின் சிகரமாக இருந்து, கூடவே இருந்து, அவரே இன்னைக்கு பேட்டில பலமுறை சொன்னது போல, எந்த விதமான கூட்டணி தர்மத்துக்கும் விரோதமாக இல்லாமல், அமிக்கபிளா இருந்து சொன்னதுக்கெல்லாம் செஞ்சு, "என் சின்னத்தில போட்டியிடு, ஏடிஎம்கே சின்னத்தில போட்டியிடு, சொந்த சின்னத்தில போட்டியிடுன்னு" என்ன சொன்னாலும் சரி, சரின்னு சொல்லிட்டு கூடவே இருந்தவர் வந்து, கடைசியில நம்ம நம்ம இல்லப்பா இங்க இருந்தா சரி வராதுன்னு போறது வந்து ஒரு முக்கியமான சிக்னல். அதுதான் முக்கியம். அண்ணாமலை வெளிய போறாருன்னா, அவருக்கு ஒரு தனி ஆஸ்பிரேஷன் இருக்கும். இன்னொருத்தர கொண்டு வந்து அத சமாளிச்சிடலாம். ஆனா, இவரைப் போல ரொம்ப அமிக்கபிளா, சட்டிலா எந்த விதமான குழப்பமும் இல்லாம சாதாரண கூடவே இயைந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளிய போறாருன்னா, அதுதான் ஒரு பெரிய மெசேஜ் குடுக்குறாரு. அப்ப பிஜேபி, என்டிஏ ரீதிங்க் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா, திரு இவர் வந்து வாசன் அவர்கள் வந்து டெல்லிக்கு இணக்கம், தமிழ்நாட்டுக்கு இணக்கம், எடப்பாடி பழனிசாமிக்கு இணக்கம் எங்கேயுமே பஞ்சாயத்து வச்சுக்கிடாத ஒருத்தர். அந்த மாரி அவரே வெளிய போறாருன்னு சரி இந்த வண்டி இனிமே ஓடாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ். அப்ப இந்த மெசேஜ் வந்து கூடவே எப்பயுமே இருந்தவங்கலாம் வெளிய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். திரு அண்ணாமலைக்கு வந்து பாசிட்டிவா, நெகட்டிவா 2 விமர்சனம் வரும்.